ரயில் கட்டணம் உயர்வு அமல். கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பயணம். இடியாப்பம் விற்பனையாளர்களுக்கு கட்டுப்பாடு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். நாடு முழுவதும் ரயில் டிக்கெட் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. கடந்த ஜூலை மாதம் ரயில் டிக்கெட் கட்டணங்கள் உயர்த்தப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் டிக்கெட் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சாதாரண ரயில்களில் 215 கிலோமீட்டருக்கு மேல் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா வீதம் கட்டணம் உயர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவு ரயில்களில் 215 கிலோமீட்டருக்கு மேல் கிலோமீட்டருக்கு 2 பைசா வீதம் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ள நிலையில் சென்னையில் இருந்து மதுரைக்கு சாதாரண ரயிலில் படுக்கை வசதி கொண்ட பெட்டியில் பயணிப்பதற்கான கட்டணம் 330 ரூபாயில் இருந்து 340 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோன்று சென்னையில் இருந்து திருச்சிக்கு 262 ரூபாயாகவும், நெல்லைக்கு 418 ரூபாயாகவும், நாகர்கோவிலுக்கு 445 ரூபாயாகவும் கட்டணம் உயர்ந்துள்ளது. சென்னையில் இருந்து கன்னியாகுமரி செல்வதற்கான ரயில் கட்டணம் 15 ரூபாய் உயர்ந்து 455 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து சேலத்திற்கு 273 ரூபாயாகவும், ஈரோடு செல்வதற்கு 283 ரூபாயாகவும், கோவை செல்வதற்கு 340 ரூபாயாகவும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து டெல்லி செல்வதற்கான கட்டணம் 845 ரூபாயில் இருந்து 890 ரூபாயாகவும், சென்னையில் இருந்து மும்பைக்கான ரயில் கட்டணம் 605 ரூபாயில் இருந்து 631 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் கட்டண உயர்வு மூலம் 600 கோடி கூடுதல் வருவாய் கிடைக்கும் என்று ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது. அதே நேரம் 215 கிலோமீட்டர் வரையிலான ரயில் பயணத்திற்கு எவ்வித கட்டண உயர்வும் இல்லை என்றும், புறநகர் ரயில்கள் மற்றும் மாதாந்திர சீசன் டிக்கெட் கட்டணங்களில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் ரயில்வே தெரிவித்துள்ளது. இடியாப்ப சிக்கல் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தற்போது இடியாப்பம் விற்பனை செய்யவே சிக்கல் எழுந்திருக்கிறது. ஆம், இனி இடியாப்பம் விற்பவர்களும் உணவு பாதுகாப்புத்துறை உரிமம் பெற்று விற்பனை செய்ய வேண்டும் என்று தமிழக உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் காலை மற்றும் இரவு நேரங்களில் இடியாப்பம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஒரு சில இடங்களில் இடியாப்பம் சாதாரணமான முறையில் தயாரிக்கப்படுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் இடியாப்பம் விற்பவர்கள் உணவு பாதுகாப்புத்துறை உரிமத்தை முறையாக பெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைக்கிள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் இடியாப்பம் விற்பவர்கள் உணவு பாதுகாப்புத்துறை வழிகாட்டுதலின்படி தயாரிக்க வேண்டும் என்றும், காய்ச்சல், நோய் தொற்று பாதிப்பு இருப்பவர்கள் இந்த விற்பனையில் ஈடுபட வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு உரிமத்தை ஆன்லைனில் இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ள உணவு பாதுகாப்புத்துறை உரிமத்தை ஆண்டிற்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் குவிந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நள்ளிரவில் தொடங்கி நாள் முழுவதும் நடைபெறும் சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமன்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வேளாங்கண்ணியில் குவிந்தனர். நல்ல கிரௌடு, நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க. எங்க ஃபேமிலியை மீட் பண்ணோம். இங்க ரொம்ப பிளஸ்ட் ஹோலி பிளேஸ். கிறிஸ்துமஸ் ட்ரீ சூப்பர், கிறிஸ்துமஸ் வைப் ஆல்மோஸ்ட் எல்லாமே சூப்பர். நைட்டு நாங்க சர்ச்சை பூசெல்லாம் பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க பிரேயர் பார்த்ததுல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க இங்க கிறிஸ்துமஸ்க்கு வரது. எல்லாமே நல்லா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு இங்க வந்தது. ட்ரீயுமே ரொம்ப அழகா இருக்கு. நேத்து நைட்டே வந்திருந்தோம். அந்த லைட்னிங்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பேராலயம் முன்பு அமைக்கப்பட்டுள்ள 43 அடி உயர கிறிஸ்துமஸ் மரத்துடன் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். மேலும் கடற்கரை, நடுத்திட்டு உள்ளிட்ட இடங்களையும் சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் குவிந்த பொதுமக்கள் இயற்கை அழகை கண்டு ரசித்தனர். கிறிஸ்துமஸ் மற்றும் பள்ளி அரையாண்டு விடுமுறை காரணமாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்தது. வெரணி இல்லம், கண்ணாடி மாளிகை, இந்திய தமிழ்நாடு வரைபடங்கள், இலை பூங்கா போன்றவற்றை கண்டு ரசித்தனர். மேலும் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்த நபருடன் சிறுவர்கள் நடனமாடி மகிழ்ந்தனர். பொட்டானிக்கல் கார்டன் வந்தோம். ஃபஸ்ட்டெல்லாம் இது வின்டர் மாதிரி இருந்துச்சு. இப்போது ஓகே, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது ஊட்டி. அதேபோல கொடைக்கானலிலும் கூட்டம் அலைமோதியது. பில்லர் ராக், குணா குகை, பைன் மர சோலை உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்ட சுற்றுலா பயணிகள் நட்சத்திர ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பில்லர் ராக்கு பார்க்கலான்னு வந்தோம். பட் இப்பயுமே மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. கிறிஸ்துமஸ் ஆஃபிலி லீவை என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம். கொஞ்சம் மிஸ்ட்ரியாக இருக்குது. இருந்தாலும் இது ஒரு வகையான என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது. காலையில் மக்கள் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. அப்போ தான் ஃபுல்லாக நிறையா மக்கள் கூட்டமாக இருக்குது. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். மக்களும் நிறையா என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க.
2 நாட்கள் பயணமாக இன்று கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார். சென்னை இல்லத்தில் இருந்து இன்று புறப்படும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாலை மார்க்கமாக கள்ளக்குறிச்சி செல்கிறார். அங்கு உளுந்தூர்பேட்டை சிப்காட்டில் அமைந்துள்ள பான்சைன் நிறுவனத்தை பார்வையிடுகிறார். இதைத் தொடர்ந்து சுமார் 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8 தளங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். பின்னர் சுமார் 1773 கோடி ரூபாய் மதிப்பிலான 2559 முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்த 62 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 2,16,056 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கவுள்ளார். இன்று பிற்பகல் திருவண்ணாமலை மாவட்டம் செல்லும் முதலமைச்சர் நாளை வேளாண் கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிடுகிறார். 2095 கோடி ரூபாய் மதிப்பிலான 314 முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து 46 புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 2,66,194 பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். இந்த சுற்றுப்பயணத்தில் இரு மாவட்டங்களிலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். சிறுபான்மையினர் மீது தாக்குதல் என்பதை நல்லிணக்கத்தை விரும்பும் நாட்டு மக்கள் எவராலும் ஏற்க முடியாது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சிறுபான்மையினர் அச்சமின்றி வாழ துணை இருப்பதில்தான் பெரும்பான்மையினரின் பலமும் குணமும் இருப்பதாக கூறியுள்ளார். பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சுகள் 74% அதிகரித்திருக்கும் புள்ளி விவரத்தை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர், நாட்டு மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய நினைக்கும் கலவர கும்பல்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கிட வேண்டியது நம் அனைவரது கடமை என தெரிவித்துள்ளார். அதேபோல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் போது நடைபெற்ற வன்முறை சம்பவங்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். மதவாத கும்பல்களின் வன்முறைகளை மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், கிறிஸ்தவ மக்களை தாக்கிய மதவாத கும்பலை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் நினைவு நாள் நிகழ்வில் பங்கேற்க வருமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு எல்.கே. சுதீஷ் நேரில் அழைப்புதல் வழங்கினார். தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் வரும் 28ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிகழ்வில் பங்கேற்க வருமாறு கட்சி பேதமின்றி அனைவருக்கும் தேமுதிக தரப்பில் அழைப்புதல் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்த தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் அழைப்புதலை வழங்கினார். அப்போது தேமுதிக தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி உடன் இருந்தார். அதேபோல சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து அழைப்புதல் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எல்.கே. சுதீஷ், அரசியல் ரீதியாக பேசினீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். தலைவருடைய குரு பூஜைக்கு அழைப்பு கொடுத்தோம். வேற இதை பத்தி பேசிக்கலாம். கூட்டணி முடிவுகளை பொதுச் செயலாளர் பிரேமலதா எடுப்பார் என்றும் எல்.கே. சுதீஷ் கூறினார். பாமக உடனான கூட்டணி பேச்சை அன்புமணியுடன் எந்த அரசியல் கட்சிகளும் நடத்தக்கூடாது என்று ராமதாஸ் தரப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக பாமக சமூக நீதி பேரவை சார்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பில், பாமக பெயரில் மேற்கொள்ளப்படும் தேர்தல் நடவடிக்கையை ராமதாஸ் தான் முடிவு செய்வார் என கூறப்பட்டுள்ளது. பாமக பெயரில் எவ்வித அரசியல் மற்றும் தேர்தல் நடவடிக்கைகளை எடுக்கவும் அன்புமணிக்கு ஒரு துளி கூட உரிமை இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. எனவே அரசியல் கட்சிகள் அல்லது தனிநபர்கள் பாமக என்ற பெயரில் அன்புமணியுடன் தேர்தல் தொடர்பான நடவடிக்கையை மேற்கொண்டால் அது சட்டப்படி குற்றம் என்றும் ராமதாஸ் தரப்பு குறிப்பிட்டுள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்பை மீறி தொடர்ந்து செயல்படுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ராமதாஸ் தரப்பிலிருந்து வெளியாகியுள்ள இந்த அறிவிப்பு அரசியல் களத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்கு எதிராக அட்டகாசம், மக்களின் தகவல்களை காவல்துறையினர் தடையின்றி பெற அனுமதி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். This morning we pray particularly for our Honorable Prime Minister Shri Narendra Modi ji, that you would anoint him afresh with your Holy Spirit. கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி நடைபெற்ற பிரார்த்தனையில் பிரதமர் மோடி பங்கேற்றார். டெல்லியில் உள்ள தி கதீட்ரல் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சிறப்பு பிரார்த்தனை நடந்தது. இதில் டெல்லி பிஷப் ரெவரண்ட் பால் சுவரூப் பிரதமருக்காக சிறப்பு பிரார்த்தனை நடத்தினார். தொடர்ந்து கிறிஸ்துமஸ் பாடல்கள் இசைக்கப்பட்டன.
இதனிடையே தனது எக்ஸ் பக்கத்தில் கிறிஸ்துமஸ் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் சமூகத்தில் நல்லிணக்கத்தை கொண்டு வரட்டும் என பதிவிட்டுள்ளார். அதேபோல காங்கிரஸ் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறியுள்ளார். Merry Christmas and a Happy New Year. Have a great year in 2026. Lots of love to everybody. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் உள்ள வணிக வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்த கிறிஸ்துமஸ் அலங்காரங்களை மதவாத அமைப்பினர் அடித்து நொறுக்கிய காட்சிகள்தான் இது. நாடு முழுவதும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களைகட்டிய நிலையில் பல்வேறு பகுதிகளில் மதவாத தாக்குதல்கள் நடந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. அந்த வகையில் அசாமின் நல்பாரி மாவட்டத்தில் உள்ள பள்ளியில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட ஏற்பாடுகளை சேதப்படுத்தியுள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் ஒரு கும்பல் பிரார்த்தனை கூட்டத்தை சீர்குலைத்தது. அப்போது பாஜக நிர்வாகி அஞ்சு பார்கவ் பார்வை மாற்றுத்திறனாளி பெண்ணை தாக்கிய காட்சிகள் வெளியாகியுள்ளன. வெந்நீரை கொடுத்தா எப்படியா குடிக்க முடியும்? இதுபோன்று எவையெல்லாம் டீ இல்லை என்பது தொடர்பாக இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் தேயிலையை வைத்து உருவாக்கப்படாதவற்றையும் சில நிறுவனங்கள் தேநீர் என்ற பெயரில் விற்பனை செய்வது தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. கிரீன் டீ, இன்ஸ்டன்ட் டீ உள்ளிட்டவற்றில் தேயிலை இருப்பதால் அவற்றையே தேநீர் என்று குறிப்பிட வேண்டும் என்றும், ஹெர்பல் டீ, ரூய்போஸ் டீ உள்ளிட்ட பெயர்களில் விற்பனை செய்யப்படும் பொருட்களில் தேயிலை சேர்க்கப்படவில்லை என்பதால் அதனை தேநீர் என அழைக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது வாடிக்கையாளர்களுக்கு தவறான தகவலை கொடுக்கும் செயல் என்றும் உணவு பாதுகாப்பு ஆணையம் கூறியிருக்கிறது. எனவே உணவுப் பொருட்கள் விற்பனையாளர்கள் மற்றும் ஆன்லைனில் விற்பனை செய்வோர் தாங்கள் விற்பனை செய்யும் பொருளில் தேயிலை இல்லை என்றால் அதன் அட்டையில் தேநீர் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த விதிமுறைகளை மீறும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. குற்றவாளிகளை எளிதில் அடையாளம் காண உதவும் வகையில் தேசிய மக்கள் தொகை பதிவேடு தரவு தளத்துடன் தேசிய உளவு தகவல் சேகரிப்பு மையம் இணைக்கப்பட்டுள்ளது. மும்பையில் கடந்த 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து உளவு தகவல்களை சேகரிக்கும் முயற்சியை மத்திய அரசு மேற்கொண்டது. அந்த வகையில் நாட்டு மக்கள் தொடர்பான முக்கியமான அனைத்து விவரங்களையும் ஓரிடத்தில் சேகரித்து வைத்து உரிய நேரத்தில் புலனாய்வு அமைப்புகளுக்கு வழங்க வகை செய்யும் நாட்கிரிட் எனப்படும் தேசிய உளவு தகவல் சேகரிப்பு மையம் என்ற அமைப்பை உருவாக்கியது. இது கடந்த ஆண்டு முதல் செயல்பாட்டில் உள்ளது. குற்றவாளிகளை எளிதில் அடையாளம் காணும் வகையில் NPR எனப்படும் தேசிய மக்கள் தொகை பதிவேடு தரவு தளத்துடன் தேசிய உளவு தகவல் சேகரிப்பு மையம் இணைக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் தொகை பதிவேட்டில் உள்ள 119 கோடி நபர்களின் விவரங்களையும் காவல்துறையினர் மற்றும் மத்திய புலனாய்வு அமைப்புகள் அணுக அனுமதிக்கப்பட்டிருப்பதால் சந்தேகத்திற்குரிய நபர் பற்றிய தகவல்களை விசாரணை அமைப்பினர் எளிதில் பெற முடியும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் குடிமக்களின் தனியுரிமை மற்றும் தரவு பாதுகாப்பு குறித்த கவலை எழுந்துள்ளது. அதே நேரம் காவல்துறை அல்லது புலனாய்வு அமைப்புகளால் கோரப்படும் தகவலின் நோக்கம் குறிப்பிடப்பட வேண்டும் என்றும் மூத்த காவல்துறை அதிகாரிகள் அதனை கண்காணிப்பார்கள் என்றும் மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மைசூருவில் சிலிண்டர் வெடித்ததில் பலூன் வியாபாரி உயிரிழந்தார். மைசூருவில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி அரண்மனை விழாக்கோலம் கொண்டிருந்தது. குளிர்கால திருவிழா நடந்து கொண்டிருப்பதால் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்துக் கொண்டிருந்த அரண்மனையைச் சுற்றிலும் ஏராளமான உள்ளூர்வாசிகளும் சுற்றுலா பயணிகளும் திரண்டிருந்தனர். கலை நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருந்தன. அப்போது அங்கு பலத்த ஓசையுடன் சிலிண்டர் வெடித்தது. இதில் ஒருவர் உயிரிழந்தார். இது தொடர்பான விசாரணையில் அரண்மனையில் ஜெயமார்த்தாண்டா நுழைவாயில் அருகே பலூன் விற்பனை செய்த நபர் ஹீலியம் நிரப்புவதற்கான சிலிண்டரை இயக்கியபோது அது வெடித்ததாகவும் அதில் பலத்த காயமடைந்த வியாபாரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதில் பெங்களூருவைச் சேர்ந்த பெண் உட்பட 4 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிமெயில் முகவரியை மாற்றிக்கொள்ள முடியாமல் அவதிப்படுகிறீர்களா? உங்களுக்காகவே புதிய அறிவிப்போடு வந்திருக்கிறது கூகுள் நிறுவனம். அலுவலக தேவை, விண்ணப்ப பதிவு முதல் பல்வேறு விஷயங்களுக்கும் ஜிமெயில் முகவரி இங்கு இன்றியமையாததாக உள்ளது. மின்னஞ்சலில் பல்வேறு வசதிகளை கூகுள் நிறுவனம் கொண்டு வந்தாலும் ஜிமெயில் முகவரியை மாற்ற பெரும்பாலானோருக்கு அனுமதி அளித்தது இல்லை. இந்த நிலையில் புதிய வழியை அறிமுகப்படுத்த தயாராகி வருகிறது கூகுள் நிறுவனம். அதன்படி பயனர்கள் தங்கள் கூகுள் கணக்கை அப்படியே வைத்துக் கொண்டு யூசர் நேமில் பழைய ஜிமெயில் முகவரியை மாற்றிவிட்டு புதிய பெயருடன் செயல்படுவதற்கான வசதியை கொண்டு வருகிறது. இந்த மாற்றத்தால் பெரிய சிக்கல் ஏற்பட
செயல்படாது எனவும் பழைய மற்றும் புதிய ஜிமெயில் முகவரிகளுக்கு அனுப்பப்படும் அனைத்து மின்னஞ்சல்களுமே இன்பாக்ஸிற்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல யூடியூப், கூகுள் மேப்ஸ், டிரைவ், கூகுள் பிளே போன்ற கூகுள் சேவைகளில் சைன்இன் செய்ய இந்த 2 முகவரிகளில் எதை வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். பயனர்களின் தரவுகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயனர்கள் தங்கள் ஜிமெயில் முகவரியை மாற்றிய பிறகு அடுத்த 12 மாதங்களுக்கு அந்த புதிய முகவரியை மாற்றவோ அல்லது நீக்கவோ முடியாது என்பது போன்ற கட்டுப்பாடுகளும் இதில் கொண்டுவரப்படுகிறது. இந்த புதிய வசதி படிப்படியாக அனைத்து பயனர்களுக்கும் வெளியிடப்படும் என்று கூகுள் நிறுவனம் கூறியிருக்கிறது. ராணுவ வீரர்கள் இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதளம் ஆகியவற்றில் செய்திகளை பார்க்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ராணுவ ரகசியங்கள் கசிவதை தடுக்கும் வகையில் சமூக ஊடகங்களை ராணுவ வீரர்கள் பயன்படுத்துவது குறித்து இந்திய ராணுவம் புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி தகவல்களை தெரிந்து கொள்ள இன்ஸ்டாகிராம் சமூக ஊடகத்தில் பதிவுகளை பார்க்கலாம். ஆனால் அதில் புகைப்படம் வெளியிடுவது, கருத்து பதிவேற்றம் செய்வது, பதிவுகளை பகிர்வது, விருப்பம் தெரிவிப்பது அல்லது செய்தி அனுப்புவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. எக்ஸ், யூடியூப் மற்றும் குவாரா ஆகிய சமூக ஊடகங்களுக்கும் இந்த விதிமுறைகள் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெரிந்த நபர்களுடன் மட்டும் வாட்ஸ்அப், டெலிகிராம் மற்றும் சிக்னல் ஆகிய செயலிகள் மூலம் பொதுவான தகவல்களை பரிமாறிக் கொள்ளலாம் என்றும், லிங்க்டின் இணையதளத்தில் வேலைவாய்ப்பு குறித்து விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்யலாம் என்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த புதிய விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாகவும் இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது.